கைஸ் வெல்கம் டு கண்ணன் சிவசங்கரி சேனல். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் உங்கள் வீட்டில் மட்டனு, சிக்கனு, ப்ரானு, ஃபிஷ்ஷு, உருறது, பறக்கிறது எல்லாம் சமைச்சிருப்பீங்க ஸ்பெஷலாக. ஆனால் வெஜிடேரியனுக்கு என்னது மஷ்ரூமை விட்டால் பன்னீர். அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி தான் செஞ்சேன். அதுக்கு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா எடுத்துக்கிட்டேன். 1/2 கிலோ ரைஸ் தான் சமைக்க போகிறேன். அதுக்கு 6 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லேஸாக கட் பண்ணி வதக்கிறதுக்கு, அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதான் வீட்டிலே ரெடி பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பேஸ்ட்டாக போடுறதா இருந்தால் ஒரு 3 ஸ்பூனு. அதுக்கப்புறம் 1/2 கிலோ மஷ்ரூம் எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு 200 கிராம், இன்னொரு 200 கிராம் தனியாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு சோம்பு போட்டுட்டு, தேவையான அளவு இல்லை, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினாவையுமே பேஸ்ட்டாக தான் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா பிள்ளைங்க தனியாக எடுத்து வச்சுருவாங்க, அது அன்ஈஸியாக ஃபில் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டேன். அப்புறம் பிரியாணி இலை, லவங்கம், பட்டம், லவங்கம், பட்டை இதெல்லாம் வதக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க லவங்கம், பட்டை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த லவங்கம் வெடிக்கும். அதனால தான் அதோடு சேர்த்து நம்ம இதையும் போட்டுறணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுறணும். அப்போ தான் அந்த லவங்கம் வெடித்து தெரிக்காமல் இருக்கும். அப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட் ஒவ்வொன்றா போடணும். நல்லா பார்த்தீங்கன்னா வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஷ்ரூமை நான் போட்டுக்கிறேன். சிலர் மஷ்ரூம் பேஸ்ட்டெல்லாம் போட்டுறதுக்கப்புறம் போடுவாங்க. நான் இந்த மெத்தடில் தான் போடுவேன். ஃபஸ்ட்டு மஷ்ரூம் போட்டு லைட்டாக ஒரு சாட்டை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அது, அப்புறம் கொத்தமல்லி, புதினா, பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணோடனே கொஞ்சம் எண்ணெய் மேலே கொதித்து நல்லா எண்ணெய் மேலே எழும்பி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதோடு சொல்ல விட்டுட்டேன். நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணணும். நான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் இல்லை, 3/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் 1 ஸ்பூனு. ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம், அப்புறம் லவங்கம், பட்டை அதோட காரம்லாம் இருக்குன்ட்டு கொஞ்சம் காரம் கம்மியாகவே செய்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் மட்டும் 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இதுதான் நல்லா வதங்கிடுச்சு. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள் எண்ணெய் மேலே எலும்பி வருதில்ல. இந்த ஸ்டேஜில் நான் ஊற வச்சுருக்க ரைஸ், நான் இந்த ரைஸ் காய்கறிலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஒரு 1/4 மணி நேரமாவது ஊற வச்சுருப்பேன். டம்ளரில் பார்த்திங்கன்னா இந்த டம்ளர் தான் ஒரு 3 டம்ளர் ரைஸ் எடுத்திருப்பேன். நம்ம எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கோமோ அதுக்கு 2.5 மடங்கு தண்ணி ஊற்றணும். 1/2 கிலோ எடுத்தோன்னா அதுக்கு 2.5 மடங்கு தண்ணி ஊற்றணும். அவ்வளோதான் கணக்கு. ரைஸை பொறுத்து இருக்குது. நான் நார்மல் நெய் கிச்சடி பொன்னி ரைஸ் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணேன். நீங்கள் சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 1.5 டம்ளர் ரைஸ் தண்ணி ஊற்றினா போதும். அதே மாதிரி நீங்கள் அந்த பிரியாணி ரைஸ் நீளமாக இருக்கும்ல, பாஸ்மதி ரைஸ், அதை யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்றப்பில் நீங்கள் அதுக்கும் 1.5 டம்ளர் 1.25 டம்ளர் ஊற்றினா போதும். அந்த மாதிரி கணக்கு இருக்குது. நான் இன்றைக்கி நெய் கிச்சடி பொன்னி ரைஸ் தான் எடுத்தனால அதுக்கு நான் 2.5 மடங்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா கலக்கி விட வேண்டிதான். தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு கலந்து விட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல் உப்பு தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். சால்ட்டு போடுறதுனால போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ ரைஸுக்கு இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் சால்ட் இன்றைக்கி கல் உப்பு போட்டுக்கிறேன். சால்ட்டு போடலை, கல் உப்பு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அட் லாஸ்ட் கொஞ்சம் நல்லா வாசத்துக்கு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி போட்டு குக்கரை மூடி வச்சிட்டிங்கனாலே போதும். கமன்னு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். உங்களுக்கு கொத்தமல்லி, புதினா பேஸ்ட் அரைச்சி ஊற்றுனது பிடிக்கலாட்டி அதை அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் அது நல்லாயிருக்கும். சரி, இது பிள்ளைங்களுக்கு சேரட்டும் வயிற்றில் அப்படின்றதுக்காக தான் நான் அரைச்சி ஊற்றி பேஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 விசில் வந்தோடனே குக்கரை ஆஃப் பண்ணிட வேண்டியதா. ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
பாருங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் மஷ்ரூம் எல்லாம் மேலே எலும்பி வந்து நிற்கும். நம்ம தான் உடச்சி நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறிட்டாலே போதும், மசாலா எல்லாம் அதில் கலந்து சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. உப்பெல்லாம் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. காரம் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப தூக்கலாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இதுக்கு வந்து சைடிஷ்ஷாக பார்த்திங்கன்னா நான் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தான் செஞ்சுருந்தேன். அது வந்து இன்னொரு வீடியோவை தனியாக நான் போடுறேன். உங்கள் வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷல்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய், டேக் கேர்.